விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம 2 ஏக்கராக்கு கடலை போடலான்னு சொல்லிட்டு விதை நேர்த்தி பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், சுத்தமாக கடலை சுத்தம் பண்ணிவிட்டு இங்கே டைகோடர்மா விரிடி போட்டு கொஞ்சம் மேலால் தண்ணி தொளித்து விதை நேர்த்தி பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி மண்ணை பதப்படுத்துறதுக்காக தண்ணி விட்டு மண்ணை ரெடி பண்ணிடலாம். விதைப்பு வந்து குழந்தைங்க மூலியமாக விதைக்கணுங்கிறதுக்காக விதைப்பை எடுத்து பிள்ளைங்க கையில் விதை கொடுத்து நம்ம விதை மிஷினில் போட்டோம். இந்த விதை மிஷின் வாங்கின கதையை வந்து உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். நம்ம எதுக்காக இந்த விதை மிஷின் வாங்கினா கூலிக்கு ஆள் கிடைக்கலைங்க, அதுதான். இப்போது பிள்ளைங்க கையில் கொடுத்து நம்ம விதையை போட ஆரம்பித்தாச்சு. விதைப்பு அவங்க தான் விதைச்சாங்க. விதை பாருங்கள், அழகாக விழுந்திருக்கு. அடுத்து விதை முடிச்சோன்னையும் தண்ணி விட்டோம். நம்ம ஸ்ப்ரிங்க்லர் தான் போட்டிருக்கோம், அதன் மூலிமா தண்ணி விட்டோம். இது முளைப்பு ஆரம்பித்ததுக்கப்புறம் இது 5ஆம் நாளே முளைப்பு வந்துருச்சுங்க. இது 10ஆவது நாள். வளர்ச்சி வைக்க இருந்தாலும் சரி, பூச்சி வெரைட்டியாக இருந்தாலும் நம்ம ஸ்ப்ரிங்க்லர் மூலியமாகவே கொடுத்துட்றோம். அது ரொம்ப வசதியாக இருக்குது. இதோ பாருங்கள், அலையா விருந்தாளி வந்திருக்காங்க. இவங்களை விரட்டவும் நம்ம ஸ்ப்ரிங்க்லரில் தான் பூச்சி வெரைட்டி நம்ம கொடுத்தோம். இதோ இந்த மாதிரி. இந்த பாருங்கள், செடி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இந்த தருணத்தில் நம்ம மண் அணைக்கணும். இப்படி சைடில் அணைக்காமல் செடி மேலே நல்லா பரவி இருக்கிற மாதிரி மண்ணை அணைச்சி கொடுக்கணும். அணைச்சி கொடுத்துட்டு நம்ம தண்ணி விட்டுறணும். தண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செடி புஜிட்டிக்காக வளரும். இதனோட அறுவடை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.